வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் அந்த கட்சியோட சின்னம் பொறிச்ச கொடிய இன்னைக்கு வெளியிட்டார். அதை பத்தின மிக முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சி தலைவர் இன்னைக்கு வெளியிட்டார். விஜய் அப்படிங்கிறவர் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரு ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய தொகை நம்மளுக்கே தெரியும். நியரபவுட் பாத்தீங்கன்னா 125 கோடிக்கு மேல ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய சினிமா பட தொழிலை நிறுத்திட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இனி நானு சினிமாவில் நடிக்க போறதில்லை அப்படின்னு சொன்னாரு. அது அதன் தாக்கமாத்தான் அவருடைய அடுத்த வந்த படங்கள் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அரசியல் வசனங்கள், ஒவ்வொரு விஷயங்கள், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாட்டு மக்களுக்காக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா தான் அவர் ஒவ்வொரு படத்தை முன்னிறுத்தினார் அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்ததாக விஜய் ஏன் 22 சூஸ் பண்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதி 22. விஜயோட பிறந்த தேதி 22. விஜய்க்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஃபேன்சியான நம்பர் அப்படிங்கிறது 4, கூட்டுத்தொகை 4. அவர் இன்னைக்கு வந்த காரும் 1111, 4 ஒண்ணுங்க, கூட்டுத்தொகை 4. இன்னைக்கு தேதி 22, கூட்டுத்தொகை 4. அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச தேதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2, 2ஆம் தேதி 2வது மாசம். அதுவும் அப்படித்தான். அவரு இன்னைக்கு எந்த டைம் அப்படின்னா காலையில 9 to 10:30 அப்படிங்கிறது ஒரு குளிகை நேரம் சொல்லுவாங்க. அது அரசர்களுக்கான வெற்றி. அவங்க எந்த செயலை செஞ்சாலும் இந்த குளிகை நேரத்தில் தான் அதைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த நேரத்துல தூங்கினா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு பேர விஜய் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ரைட், ஓகே. அது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொடி, அதை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெரிய லெவல்ல எதிர்பார்த்தது திராவிட கொடிகள் மாதிரி தான் இருக்குமா, அதுல ஒரு கருப்பு, ஒரு சிவப்பு, ஒரு வெள்ளை, இப்படித்தான் அந்த கொடி இருக்குமா நம்மளோட எதிர்பார்ப்பு பெரிய லெவல்ல இருந்துச்சு, மக்களோட எதிர்பார்ப்பு. ஆனா எல்லாத்தையுமே போய் ஆக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா 2 சிவப்பு, சென்டர்ல மஞ்சள் அப்படிங்கிற ஒரு பெரிய லெவல்ல அந்த கொடியை பார்த்தா ஸ்பெயின் கொடி மாதிரி, ஸ்பெயினோட கொடி அப்படித்தான் இருக்குங்க. அது மாதிரி அந்த கொடியை வடிவமைச்சுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 போர் யானைகள் போர் புரியுற மாதிரியும், அதுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா வாகை மலர். வாகை மலர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அரசர்கள் வேற நாட்டுல போய் வெற்றி அடைஞ்சிட்டு தன்னோட நாட்டுக்கு வர்ற போது மக்கள்கள் அவங்களுக்கு கொடுக்கறதும் அவங்க மேல போடக்கூடிய பூ தான் வாகைப்பூ. அந்த வாகைப்பூ தன்னோட கொடியில வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அது இடையில பாத்தீங்கன்னா ஒரு 28 நட்சத்திரங்கள் இருந்து, அந்த 28 நட்சத்திரங்களோட கலர் என்ன அப்படின்னா 5 நட்சத்திரங்கள் நீல கலர் இருந்துச்சு. அந்த நீல கலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது எதைய சார்ந்ததா இருக்குது அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட நிறமா இருக்கக்கூடியது அந்த நீலம் 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 23 பச்சை நிறத்துல, அது இஸ்லாமிய சகோதரர்கள். அப்ப அந்த ஃபுல் பேக் அந்த கொடியில எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு கொடியாத்தான் அவரு அதை வெளியிட்டார் அப்படிங்கிறது மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய மாநாடு எப்படின்னா அடுத்த மாசம் ஈரோடு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிச்ச அடுத்த மாநில மாநாடு செப்டம்பர் 22. அதோட கூட்டுத்தொகை 224. அப்போ விஜய் அப்படிங்கிற அவர் இன்னைக்கு அந்த வெளியிட்டதன் மூலியமாக எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட இருந்துச்சு. அது போக அவரோட பாடல் இன்னொரு பாத்தீங்கன்னா தமணன் இசையில விவேக்கின் வைர வரிகள்ல வார்த்தைகள்ல அருமையான பாடல், அதையும் நம்ம கேட்டிருப்போம். வெற்றி கழக கொடி ஏறுது, நம்ம ஜனங்களோட விதி மாறுது. ஃபர்ஸ்ட் லைன் பாரு. அடுத்தது என்ன அப்படின்னா வெற்றி கழக கொடி ஏறுது, மக்கள் ஆசை எல்லாம் நிறைவேறுது. எப்படி அந்த பாட்டுல அப்படியே அந்த பக்காவான ஒரு ரீல்ஸ் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா தலைவன் கொடி பறக்க போகுது,
தலைவன் யுகம் பிறக்க போகுது. எப்படித்தான் அந்த வார்த்தை கோர்வைகளை அருமையா கொண்டு இருக்க நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அதுல அவர் கொடுத்த ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த கொடியோட மிக முக்கியமான இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளுடைய மாநாட்டுல அறிவிக்கிற அப்படிங்கிற பத்தி ஒரு முற்றுப்புள்ளியோட வச்சாரு. உங்களோட விஜய் கட்சி கொடியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.